ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படின்னாலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிராண்டாக வேணாலும் பண்ணிக்கலாம், சிம்பிளாக வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு பூஜைக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ண போகிறோம். சக்கரை பொங்கலுக்கு முந்திரி நல்லா வறுத்து பொன்னிறம் ஆன வரைக்கும் எடுத்து கொட்டிக்கலாம். நெய்யிலே வறுத்து எடுத்து கொட்டும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போது பச்சை கற்பூரம் சேர்த்தும்போது நெய்வேத்தியத்துக்கு நல்லது. பச்சை கற்பூரம் போட்டு தான் நான் கலந்து வச்சுக்கிறேன். இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சிகப்பு சுண்டல் ஊற வச்சு நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 கீரி போட்டுக்கிறேன். வெங்காயம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நெய்வேத்தியத்துக்கு. இப்போது நம்ம வேக வச்ச அந்த சிகப்பு சுண்டல் இதில் கொண்டக்கடலையை சேர்த்திட்டு உப்பு இப்போ தான் நான் போட போகிறேன். உப்பு போட்டு நம்ம வேக வச்சோம்னா அந்த சுண்டல் கொஞ்சம் மேலே ட்ரை ஆயிரும். அதனால் நம்ம உப்பு போட்டு வேக வைக்கக்கூடாது. அடுத்தது வடைக்கு நம்ம அரைச்சி வச்சது வடை போட்டு எடுத்தாச்சு. இது குட்டி குட்டியாக எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. உளுந்து வடையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்கு பொரி, கடலை, என்னென்னலாம் நம்ம வைக்கிறதுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாமே நம்ம வைக்கலாம். ஸ்வீட்ஸு, ஃப்ரூட்ஸு என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நம்ம மறக்காமல் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, சரஸ்வதி பூஜை அப்படின்னா நம்ம படித்த புத்தகங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், கல்விக்கு. அதனால் இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பொட்டு வச்சு, புக்ஸு, ஜாதகமெல்லாம் வீட்டில் குழந்தைகள் இருந்துச்சுனாலே எடுத்து வச்சு நம்ம சாமிக்கிட்ட வச்சு படைப்போம். அதே மாதிரி ஏதாச்சும் ஜுவல்ஸு, பணம், நகைகள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம சாமிக்கிட்ட வச்சு படைப்போம். இப்போ அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி படைச்சிருக்கிறேன். இந்த லீவுக்கு தியா பாப்பா வந்திருக்கிறான். அதனால் பாப்பா தான் மோஸ்ட்லி எல்லா அலங்காரமெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சது பாப்பா தான். அதே மாதிரி பொரி, கடலை, அந்த சாக்லேட்டெல்லாம் நான் தான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எடுத்து வச்சுட்டா. அவளுடைய புக்ஸுக்கு எல்லாம் போட்டு வச்சு பூவெல்லாம் மேலே வச்சுருக்குறான். அது இந்த ஷார்ட்ஸ்னால் காட்ட முடியல கிளியராக. பாப்பா இப்போ சாமி கும்பிட்டுட்டுருக்குறா. பாப்பா புக்ஸ் எல்லாம் தெரியுது இல்லைங்களா? இப்போ பாட்டெல்லாம் பாடுனா, ஆனால் நான் வீடியோ எடுக்கலை. இப்போ கண்டிப்பாக இந்த விஜயதசமி பூஜை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். நன்றி.